அந்த ஊனை இவங்க உண்ணாமல் இருந்தால் அந்த உயிர்கள் அந்த உடம்பில் என்ன செஞ்சுருக்கும், நின்று இருக்கும். அந்த உயிர்களை கொண்டு ஒருவன் உண்ணுவானாயின் நரகம் அவனை விழுங்கிவிடும். சரியா? விழுங்கி அவனை மீண்டும் வெளியேற்றுவதற்கு உமிழும் பொருட்டு வாயை திறக்கவும் செய்யாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அலறுனா நரகம். உங்களுக்கு நகரம்னு இருக்குது, ஸ்பெல்லிங் திருத்திக்கோங்க. நரகம்னா இப்போ நரகத்தில் அழுந்தாமல் இருக்கணும்னா உண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸ்வர்க்கம், யார் ஸ்வர்க்கத்துக்கு போவான்னா கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை, கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகமா. யாராவது ஒருத்தர் இந்த ஃபேன்சி செயின் போட்டிருந்தேன் இங்கே இருக்குது, கதவு பின்னால் தானா. களவு தொழிலையே செய்து கொண்டு இருப்பவருக்கு அவரது உயிர் நிற்பதற்கு இடமாய் இருக்கின்ற உடம்பும் பயன் இல்லாமல் ஒளியும். அதனால் களவு தொழிலை செய்யாதவருக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய சொர்க்கமாகிய தேவலோகம் அவரை தவறாமல் ஏற்றுக்கொள்ளும். கள்ளாமை அப்படிங்கிறது எந்த பிறரோட பொருளை வஞ்சித்து என்ன செய்யக்கூடாது, கவரக்கூடாது. அது பார்க்கல. இப்போ எங்கே போனாலும் கோயிலையும் செல்ஃபோன் என்ன செய்யுது, களவு போதா போகலையா. ஒரு பையை வச்சாங்க, ஒருத்தவங்க மறந்து போயிட்டாங்கன்னா பை காணாமல் போயிடுது. பர்ஸை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா பர்ஸு காணாமல் போயிடுது இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெற்றான் பெரின் பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. புத்தேளிர் யாருமா? புத்தேளிர்னா நல்லா நல்லா கவனிச்சு சொல்லுங்க. சொர்க்கம் 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 இல்லையா, தேவலோகத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்புறம் மோட்சம் அப்படின்னு வீடு பெரியது. அப்படியே நம்ம பார்த்துட்டோம்ல, கற்றீண்டு மெய்ப்பொன்று கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி இல்லையா. சொர்க்கம் வேற, மோட்சம் வேறு. நமக்கு முதல்ல சித்தாந்தம்லாம் படிக்க முன்னால் சொர்க்கம் நரகம் ரெண்டே விஷயந்தான் தெரியும். சரியா? அதான் சொர்க்கவாசல் திறக்காங்கன்னா அன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆமாம். ஆனால் இப்போ சொர்க்கங்கிறது விண்ணுலக வாழ்வு, அதாவது தேவலோக வாழ்க்கை தான். சரியா? மோட்சங்கிறது சிவலோகம். எது வேணும்? தேவலோகம் வேணுமா சிவலோகம் வேணுமா? சிவலோகம் வேணும் அப்படிங்க. ஆமாம். அதனால் அந்த மாதிரி விஷயம் வேணும் அப்படிங்கிறது தான். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் இல்லையா. வானோர் தேவலோகத்தில் இருப்பாங்க, அதுக்கு மேல்பட்ட இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. மறுபிறப்பு, மறுபிறப்பு உண்டா கிடையாதா அப்படின்னு எது சொல்லுது? சைவ சித்தாந்தம் சொல்லுது. நிறைய பேர் வினையே கிடையாது பிறவியே கிடையாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க இல்லையா. யாரெல்லாம் அப்படி சொல்லுவா பிறவி கிடையாதுன்ட்டு? அதனால் இவர் அழகாக சொட்டார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அதான் மீண்டும் மீண்டும் பிறப்பது துன்பம் அப்படின்னு அறிந்தவன் ஒன்றை விரும்பினா ஒரு பிறவி வந்துடக்கூடாதுங்கிறது தான் விரும்புவான் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டார். அப்புறம் ஊழ்னா என்னது? ஊழ்னா விதி. விதி ஆமாம். ஒரு செய்த நல்வினை தீவினை பயன் செய்தவனுக்கே வந்து சேர்வதற்கு காரணம் நியதி. நியதி விதி இல்லையா. இதெல்லாம் சொல்லிக்கிடலாம். இப்போ நமக்குள்ள இன்ப துன்பம்லாம் நாம் செஞ்சதை வச்சு வருதா, எப்படி வருது? இந்த பிறவியில் செஞ்சதா, இதுக்கு முந்தின பிறவியில் செஞ்சதா? இந்த பிறவியில் செஞ்சதை வச்சு தான் இப்போ பலன் கொடுத்துட்ருக்காரா? முந்தின பிறவியில் செஞ்சதை வச்சு கொடுக்காரா? எனக்கு தெரியல. இதுவரைக்கும் செஞ்சதுக்கு பலன் இந்த பிறவி. இப்போ இந்த பிறவியில் செஞ்சதெல்லாம் அப்படின்னு நினச்சி தைரியமாகவும் இருக்கக்கூடாது. செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமைங்கிற சுந்தரம் சாமி. ஆமாம், ரொம்ப தைரியமாக இருக்காது. ஒருவேளை சாமி சுட சுட உடனே இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாரு, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கொடுத்துருவாரு. கடகடன்னு அவருக்கு கணக்கு வச்சு அழுத்து போகுது. அதனால கொஞ்சம் கடகடன்னு கொடுத்து கழிச்சிருவோமான்னு நினைக்காரு. அதனால் பி கேர்ஃபுல். என்ன, அடுத்த பிறவியில் தானே பார்த்துக்கிடுவோன்னு நினச்சிக்கிடாதீங்க. அதையும் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ சமணர்களோட கருத்து அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன, அவங்க கருத்து பொருந்தாமல் இருக்கிறது. அதுக்கடுத்தது சமணம் உழவு தொழிலை ஏற்காது.
சமணத்தில் பெண்களுக்கு முக்தி கிடையாதான். இப்படி ஒரு சமயம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ பாவமாக அதில் பொண்ணாக பிறந்தவங்களாம் அப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் முக்கியம், அப்போ பெண்கள்லாம் என்னத்துக்கு தான் ஆவாங்க? அப்போ அது உயிரா உயிர் இல்லையா? ஆமாம், அந்த கொள்கை நமக்கு ஒத்து வராது. நம்ம சைவத்தை பொறுத்த மட்டும் யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. எங்கே வரும்? யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. அதனால் முதல்லதும் திருவாசகம் தான். முதல்ல சொன்ன வரைக்கும் திருவாசகம் தான், ரெண்டாவது சொன்ன வரைக்கும் எல்லாருக்கும் முக்தி உண்டு. சரி, அது மாதிரி உழவு தொழிலையும் சமணம் ஏற்பதில்லை. உழவு இல்லைன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியுமா? சாமிக்கு நைவேத்தியம் வைக்க முடியுமா? சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இல்லையா அப்படின்னு இவர் அழகாக சொல்லிட்டார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். ஆமாம், நம்ம வீட்டில் நேர பையிலேருந்து அரிசி எடுத்து குக்கரில் போடுதோன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த உழவன் படாத பாடுபட்டு வெயிலில் கடந்து என்ன காற்றோ மழையோ அதுலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி அது நமக்கு கொண்டாந்து அவன் கொடுக்கறதுக்குள்ளே அவன்கிட்ட வாங்குறவன் தரமட்டமான ரேட்டுக்கு வாங்குவான், விற்கிறது நல்ல விலைக்கு விற்றுருவான். ஆனால் எப்படி பார்த்தாலும் உழவன் பாவம் தானே, அவன் பாடாப்படாட்டா நமக்கு எதுவுமே கிடையாது. அது மாதிரி இந்த சாமிக்கு வந்து இந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது நல்லதா சரிதானா? பலன் தருமா தராதா? தருமா? சரி, ரொம்ப யோசிக்க மாதிரி இருக்க. ஹோமங்கள் வேள்விகள் தேவையா தேவையில்லையா? தேவை, சரிதானே? சமணர்கள் வந்து இந்த வேள்விகளெல்லாம் ஆதரிக்கலை, பௌத்தர்களும் மறுக்காங்க. ஆனால் இவர் அழகாக அவிசொரிந்து பக்கம் 66 அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு அழகாக சொல்லிட்டார் அதை. சரியா? அப்போ வேள்விகளால் பயன் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த உலகம் தானே தோன்றி தானே அழியுதா? யாராவது தோற்றுவிச்சு யாராவது அழிக்கணுமா? தானே தோன்றி தானே அழியதா? சரி, அதுக்கு ஒரு கடவுள் வேணும். அதை வந்து சமணர்கள் மறுக்கிறாங்க அந்த இது விஷயத்தை. ஆனால் இவர் வந்து 1062 குறளில் என்ன செய்கிறாரு? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகம் இயற்றியான். சரிதானா? ஏன்னா தானேலாம் தோன்றி தானேலாம் அழியவே முடியாது. சரியா? உலகு இயற்றியான் என வரும் தொடர் உலகை படைத்தவன் இறைவன் அப்படிங்கிற பொருள் தருகிறது. சரிதானே? சமணர்களுடைய கடவுள் யார்? அருகதேவன் சொல்லுவாங்க. அந்த அருகர் வந்து மனிதர்களில் உயர்ந்த ஒருவன் தான். படைத்தல் காத்தல் அந்த தொழிலெலாம் செய்வதில்லைன்னு சமணர்களே சொல்கிறாங்க. உலகம் ஜடம், ஜடப்பொருள் தானாக இயங்காதுங்கலாம். அப்போ அதை படைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல கண்டிப்பாக. அப்போ அது யாராக தான் இருக்க முடியும்? நம்மளால் படைக்க முடியுமா உலகத்தை? அதனால் அவங்க சமணர்கள் வந்து தானே தோன்றுச்சு அப்படின்னா என்ன, உலகம் தானே உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொள்கை தவறா தப்பா? சரியா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது சமணர்களுடைய கொள்கை. அதாவது வினை செய்தவனை வினை பயன் தானே போய் சேரும். நாங்கள் தானே போய் சேர்ந்துருமா? ஏன்? வினை ஜடம். அவங்கள சித்ராவுக்கு ஒரு கரவொலி. ஏன்னா ஜடமான வினை வந்து நம்மளை சேராதில்ல, அதை கொண்டாந்து நம்மகிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். யார் சேர்ப்பா? வகுத்தான் வகுத்த வகையெல்லால் ஓடி தொகுத்தார்க்கும் தொய்த்தல் அரிது இல்லையா? அவர் என்ன வகுத்தாரோ அதுபடி தான் நம்ம எதையும் அனுபவிக்க முடியுமே தவிர நம்ம விஷயத்துக்கு எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது. நம்ம எதை அனுபவிச்சா நல்லதோ அதை அவர் கொடுப்பார். நம்ம எதை அனுபவிச்சா நல்லதோ அதை அவர் கொடுப்பார். சரி, அதுக்கு அடுத்தால வினை பயனை வினை செய்தவனை தானே சென்று வினை பயனை அடையும் சொல்லலாமா? தானே போயிருமா? இப்போ பேசுனது ஜடம் தானே, அது எப்படி அவங்கள தேடி தானாக போகும் இல்லையா? அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாலடியாரில் சமணர்கள் வந்து தாய் பசுவை கன்றுக்குட்டி தானே சென்று அடைவது போலன்னு ஒரு ஊமையை தந்திருப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அது தவறு, அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறத சைவம் எடுத்து சொல்லுகிறது. அவங்க கொள்கை தவறு. அதான் வகுத்தான் வகுத்த வகை இல்லையா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டு அடுத்தால 7வது ஊழை வெல்ல முடியாது, செய்தவன் அந்த பிறவி முழுவதும் அனுபவித்தே ஆக வேண்டுங்கிறது சமணர்களுடைய வினை கொள்கை இல்லையா? ஆனால் ஆழ்வினை உடைமைங்கிற அதிகாரத்தில் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படிங்கிறதுல
முயற்சி இல்லாமல் இருப்பது உனக்கு குற்றம் இல்லையா? நீ விடாத முயற்சி பண்ணணும்னு வள்ளுவர் சொல்கிறார். உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் வகுப்பில் சேரதுக்கு ஒரு முயற்சி பண்ணி, வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணி, கேட்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி, கேட்டதை உள்வாங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி, அப்புறம் அதை பரிச்செழுதுக்கு ஒரு முயற்சி பண்ணி, சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி, எல்லாம் பண்ண போய் தானே உங்களுக்கு பெனிஃபிட்டு. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? கிடையாது. சரி, தெய்வத்தான் ஆகாதெனினும், ஆமாம், அதாவது முயன்ற வினை ஊழ் காரணமாக கருதிய பயனை தராதாயினும் நீ செய்யும் முயற்சி அதற்கு இடமாகிய உன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் அளவு பயனை தந்தே தீரும், உழைப்பு வீண் போகாது இல்லையா? அதுக்கு சுவாமி கணக்கெழுதி வச்சு அதுக்கு அடுத்தால இந்த பிறவியில் கொடுக்கனாலும் கொடுப்பாரு, இல்லைன்னா அடுத்தடுத்தும் தருவார். அப்புறம் ஊழ் அந்த விதியை வெல்ல முடியுமா அப்படிங்கும்போது ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? தளர்வின்றி இடைவிடாமல் தம் செயலில் முயற்சி செய்பவர் தர வேண்டிய பயனை தராமல் தடுக்கின்ற விதியை புறமுதுகிட்டு என்ன செய்வாங்களாம்? ஓட வச்சுருவாங்க. சரிதானா? இப்போ இதுக்கு பரிமேல் அழகர் என்ன எழுதுகிறாராம்? ஊழ் ஊழ் ஒரு காலாக இரு காலாக அல்லது விலக்கல் ஆகாமையால் பலகால் முயல்வார் பயனை இதுவார், அதனால் உப்பக்கம் காண்பார்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார். பல முறை முயன்றாதான் ஊழை என்ன செய்ய முடியும்? தப்பு பண்ணும்போது யோசிக்காமல் பண்ணிட்டோம், ஆனால் பலன் வருதுன்னா அதை நீங்கிறதுக்கு நம்ம பல முறை என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். இப்போ அடுத்தால பௌத்தம், அவங்க ஆன்மான்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க. சரியா? ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு ஆன்மா இருக்குன்னு சொல்கிறதே சரியில்லைங்க. அந்த கருத்து சரியா தவறு? இது கிட்டத்தட்ட ஏகான்மவாதியோட கொள்கை. ஏகான்மவாதிங்கிறவங்க யார்? ஆதிசங்கரர். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நானே பிரம்மம், கடவுள்னு ஒன்று கிடையாது, உயிர்னு ஒன்று கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஏகான்மா, ஒரே ஆன்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் பெருமான் என்ன சொல்கிறார்? உயிர்கள் பல, அது என்றும் உள்ளவை அப்படிங்கிற சித்தாந்த கொள்கையை உயிர், மண்ணுன்னா என்னது? நிலைத்திருப்பது. உயிர் அழியுமா? ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உடம்பு தான் அழியும், உயிர் என்ன செய்யாது, அது வெளியே வரும். அதுக்கு அடுத்தால திருப்பி அந்த வினைக்கு ஈடாக எங்கே பிறக்கணுமோ அங்கே பிறக்கும். 68, 244, 268, 318, 457, 1168 6 குறளில் சொல்லியிருக்காரு மண்ணுயிர், நிலை பெற்ற உயிர். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லையா? என்று நிலைத்து நிற்கக்கூடிய உயிர்களை பாதுகாத்து இரக்கமுடையவனுக்கு தன் உயிர் அஞ்சுவதற்கு காரணமான தீவினைகள் சேராது. சரிதானே? உயிர் என்ன பொருள்? நித்த பொருள். சரிதானே? அதனால தான் மண் உயிர்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரி, அதற்கு அடுத்தாற் போல் முத்தியில் துன்பம் இல்லாத ஒரு சாந்தி நிலை உண்டு. அதை அது துக்க நிவர்த்தின்னு பேசுகிறாங்களாம். சரியா? அப்படி எடுத்துக்கலாமா? அதை இன்பம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. முக்தியில் துன்ப நிவர்த்தி மட்டும்தான், இன்பம் கிடையாது. அந்த நிலையை அவங்க நிர்வாணம்னு பேர் கொடுத்துருக்காங்க. சரியா? அது சரியா தவறா? துன்ப நீக்கம் இன்ப ஆக்கம், அதுதான் நமக்கு வீடு பேறு அப்படிங்கிறது. அதனால் இருள் இன்றேல் துன்பு ஏன் அப்படிங்கிற ஒரு உமாபதி சிவத்தோட கருத்தையும் எடுத்துக்கிடணும். இவரும் மெய்யுணர்தல்ங்க அதிகாரத்தில் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படிங்கிற ஒரு பொருட்பா கருத்தும் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
ஏன்னா துன்ப நீக்கம்ங்கிறது வேற, இன்ப ஆக்கம்ங்கிறது வேற. துன்பத்தை நீக்கினா மட்டும் போதாது, இன்பத்தை என்ன செய்யணும், ஆக்கணும் அப்படிங்கிறது வருது. சரி, அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்குங்கிற 352வது குறள் பாவை பார்த்தோம்னா, அதுக்கு பிறப்பினை நீக்கி வீட்டினை கொடுக்கும் அப்படின்னே பரிமேலழகர் உரை செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்தால உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு பௌத்தர்கள் சொல்லுவாங்களாம். ஆனால் பிறர் கொன்று தந்த உயிர் ஊனை தின்னலாம். இவங்க டைரெக்டாக கொல்ல மாட்டாங்களாம், யாராவது பொண்ணு கொடுத்தா. ஆமாம், இது பாவம். ஆமாம், அது பாவம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்களாம். அதை திருவள்ளுவர் வன்மையாக கண்டிக்கிறார். திணல் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இரு. அதாவது தின்பதற்காக உலகத்தில் ஊனை கொல்லவில்லை என்றால் அதை விற்று பொருள் பெற வேண்டும் என்பதற்காக ஊனை விற்பவர் எவரும் இருக்க மாட்டார்கள். ஒருத்தங்க சாப்பிட போய் தானே ஒருத்தங்க கொல்லுதான். அப்போ ஊனை தின்பதற்கு யாருமே இல்லைன்னா அதை யாருமே விற்க வரமாட்டாங்கல்ல அப்படின்ட்டு எடுத்து சொல்கிறாரு. சரியா? கொலை பாவம் கொன்றவனை சேருமே அல்லது தின்றவனை சேராது என்னும் போலி வாதத்தை அவர் மறுக்கிறார். சரியா? இவன் வாங்குவாங்க தானே அவன் கொண்டான், அதனால் முதல்ல யாருக்கு தான் பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஏகான்மவாதத்தை சொல்கிறாரு. அவங்க இறைவன் உயிர்னு 2 பொருள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இவர் அப்படி இல்லை, 2 வெவ்வேறு தான் அப்படிங்கிறத தனக்கு ஓமை இல்லாதான்னு சொல்லிட்டார்ல சுவாமி. தனி உயிர்கள் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. உயிர்கள் நிறைய, பல உயிர்கள், இறைவன் தான் ஒருவன், மற்றபடி உயிர்கள் பலங்கிறதுக்கு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிற குரலில் சொல்லி உயிர்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது. மண்ணுயிர்னால உயிர்கள் நிலையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக பொருந்தி இருக்குது. அதுக்கப்புறம் முக்தி நிலையில் ஆன்மாக்கள் ஒரு வகை உயர்ந்த உடலோடு தான் இருக்கும் அப்படின்னு வைணவன் சொல்லுது. அந்த கொள்கைக்கு மாற்றாக மற்றும் தொடர்போடு எவன்கொல் பிறப்பறுத்தல் உற்றாருக்கு உடம்பும் மிகை. அதில் மிகை, உடம்பு மிகைன்னா நான் உடம்பு தேவை இல்லை முக்தி நிலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் தோன்றிய கிறிஸ்தவம், இஸ்லாமியம் அவங்களாம் மறுபிறப்பு கொள்கை என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. ஆனால் இவர் மறுபிறப்பு கொள்கையை ஒத்துக்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. சரி, இப்போ 78வது பக்கம் அப்படியே வாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததே தான் மீண்டும் மீண்டும் அதில் வருது. அறத்தால் என்ன நன்மை, அறம் செஞ்சால் என்ன நன்மை, அறம் செய்ய விரும்புங்கிற அவை தர்மம் தலைகாக்கும் இல்லையா? அறம் செஞ்சால் என்ன நமக்கு நன்மை? நமக்கு எல்லா செல்வத்தையும் தருவது எது தான்? அறம் தான் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு குறள் 80ஆம் பக்கம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சரியா? துறக்கம்னா என்னது? சொர்க்கம். புண்ணியம் செஞ்சவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. உலக புண்ணியம் செஞ்சால் எங்கே போகலாம்? சிவ புண்ணியம் செஞ்சால் அவ்வளோதான். சரி, அடுத்தால ஆன்மாவுக்கு முக்தியை தருவது அருள் இல்லையா? அப்போ அறத்தை திருவள்ளுவர் இறைவனோட ஆணையாகி அருள்னு கருதுகிறார். அறத்தை மறப்பதை விட கேடு இல்லை, வேற கிடையாதுன்னு 32வது குறளில் சொல்லியிருக்காரு. உயிர் உடம்பை விட்டு நீங்கும் போது உயிருக்கு என்றும் துணையாக இருப்பது என்னது? ஆமாம், நாம் செஞ்ச செயல்கள் தானே நம்ம கூட வருது. அப்போ
திருவள்ளுவர் எல்லா நன்மைகளுக்கும் நிமித்த காரணமாக இருப்பது என்றே கருதுகிறார் அறத்தை. சரியா? அறக்கடவுள் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் என்பில் அதனை வெயில் போல் காயுமே அன்பில் அதனை அறம் 81வது பக்கத்தில் வருது. என்பில்லாத உடம்பை வெயில் காய்ந்தார் போல் அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் காயுங்கிறது அதுக்கு பொருள். சரிதானா? அன்பு சிவம், அருள் சக்தி. சிவம் சக்தி தன்னை ஈன்றும் அப்படின்ட்டு சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இவர் அருள் என்னும் அன்பின் குழவி அப்படின்னு 757வது குறளில் சொல்கிறார். அப்புறம் தீவினை அச்சம் இல்லையா? அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு என்ன செஞ்சிடும்? துன்பம் வரும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு இல்லையா? கெடுக்க வேண்டாம், கெட்டு போகணுன்னு நினச்சாலே போதும், அதுக்கே நமக்கு ஒரு பலன் வந்துடும். அடுத்து இந்த பக்கம் 83 எடுத்துக்கோங்க. உயிர்கள் படிப்படியாக அறிவு விளக்கம் பெற்று உயரக்கூடிய இயல்பு உடையதுங்கிறது சைவ சித்தாந்த கொள்கை. எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா செய்தியும் எல்லாருமே நமக்கு தந்திருக்காங்க. 8ஆம் திருமுறையில் எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயாபரன் எதில் வருது? திருவாசகத்தில் வருது இல்லையா? சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு சார்ட் கொடுத்துட்டாங்க. சித்தாந்த தலைப்பை இடது பக்கம் கொடுத்து திருக்குறளில் வரக்கூடிய சொற்களை அடுத்தால கொடுத்து குறள் என்ன அடுத்தால கொடுத்தாச்சு. அப்படி ஒரு 11 இது கொடுத்துருக்கு உங்களுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம சிந்திச்சதாக தான் இருக்கும். அப்புறம் ஆதி பகவன் அந்த முதல் குறளில் வருதுல்ல, அதுக்கு திருக்களிற்றுப்படியாரில் ஒரு பாடல் வரும்ல, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அம்மையப்பரே அம்மையப்பரே இல்லை, அம்மை அப்பரிசே அளிப்பர். அதுதான் பார்த்துக்கணும். அந்த குறள் மாதிரி இருக்குது. திருவருட்பயனும் அப்போதே பார்த்துட்டோம். ஆதி பகவன்கிற சொல்லு 85ஆம் பக்கம் தன்வயம் உடைமை 8 குணத்தோடு கொண்டாடுறாங்க. வாலறிவன்கிறது இயற்கை உணர்வுடைமை. மலர்மிசை ஏகினான்கிறது தூய உடம்பு. அப்புறம் வேண்டுதல் வேண்டாமைங்கிறது வரம்பில் இன்பம். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் அப்படின்னு ஒரு குறளும் வருது. அப்புறம் முற்றுணர்வு உடைமை இல்லையா? அதுதான் இறைவன்கிற சொல்லு. அப்புறம் பொறிவாயில் ஐந்தவித்தான்கிறது இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். தனக்கோமை இல்லாதான் அப்படிங்கிறத முடிவில் ஆற்றல் உடைமை. அறவாளி அந்தணன், அந்தணனாலே எல்லார் மேலே அன்பு செலுத்தணும் இல்லையா? அது பேரருள் உடைமை. இப்படி ஒன்றுத்துக்கும் அந்த சொற்களை எடுத்திருக்காங்க. சரி, இறைவனோட எண்குணங்களுக்கு எதிர்மறையான 8 உயிர் குற்றம். அதில் பற்றும் தன்மையே அந்த 8ஐயும் பற்றுவது உயிர் குற்றம். தூத்துக்குடியில் போனால் முத்தையா பிள்ளைங்கிறவங்க இந்த சிவஞான போத சிற்றுரையில் 4ஆம் சூத்திரத்தில் இதை எடுத்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தை இது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறது வருது. அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? உயிர் இயல்பை பற்றி சொல்லும்போது எல்லா உயிர்க்கும்ங்கிற சொல் வருது இல்லையா? இப்போ உயிர்கள் பல அப்படிங்கிற சைவ சித்தாந்த கொள்கை அதில் நிறுவப்படுது. அதுக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்கல்ல, உயிர் எல்லாம். அப்புறம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பல்லுயிர்னு சொல்லியாச்சுல்ல, உயிர் எல்லாம்னு சொல்லியாச்சு, மண்ணுயிர்க்கு எல்லாம்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாரு? துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இல்லையா? சரி,
அகப்பற்று புறப்பற்றுங்கிற 2 வகை பற்றை விட்ட ஞானிகளோட பெருமையை இந்த அளவுலன்னு யாராவது கணக்கிட்டு சொல்ல முடியுமா? பற்று விடுறது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயமா இல்லை. புளியோதரை இன்னொரு தடவை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு வாங்குறோன்னா நம்மகிட்ட பற்று இருக்குன்னு அர்த்தம். பாயாசம் இன்னொரு தடவை வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் வாங்குறோன்னா நம்மகிட்ட என்ன அர்த்தம்? பற்று இருக்குன்னு அர்த்தம். என்ன வாங்கிக்கிட்டா கூட தப்பு இல்லை, வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் வாங்காம விடுறதுதான் தப்பு. உண்மையிலேயே அது விரும்பி சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. அது அம்மா வாங்கலாம், நாங்க விரும்பி சாப்பிட்டாச்சு, தப்பே இல்லை. சாப்பிடணும் போல இருக்கா, நான் சாப்பிடாம இருக்கு. சரி, அப்போ இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவர்கள் எவ்வளோ பேர்னு கணக்கு பார்க்கணும். அது இயலுமா? இயலாது. யார் கணக்கு வச்சிருக்கா? சென்சஸ் முடியாது. இப்போ உயிர்கள் எண்ணிலன்னு அதான் முடிச்சிருந்தாங்க. இதில் திருவருட் பயனில் உமாபதி சிவம் என்ன சொல்கிறாரு? பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் திறந்தோர் துறப்போர் தொகை இல்லையா? முக்தி அடைஞ்சவங்களோட எண்ணிக்கை இது வரைக்கும் உயிர் பிறந்து வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ அதுக்கு சமம் அப்படின்னு முடிக்கிறாரு. இன்னும் முக்தி அடையக்கூடிய உயிர்களோட எண்ணிக்கை இனி பிறக்க போகிற உயிர்களுக்கு, ஏன்னா இவங்கெல்லாம் முக்தி அடையலை இல்லை, அதனால் என்ன செய்வாங்க? பிறவிக்கு வருவாங்க. அதனால் உயிர் இவ்வளோதான்னு யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாதுன்னு அதில் சொல்லியிருக்காரு. அடுத்தால சரி, சுவாமி ஓரவஞ்சனையோட பாரபட்சத்தோடு செஞ்சு எல்லாரையும் படைக்காரா எப்படி? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா. அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிறப்பை கொடுத்தாரு. ஏன் எல்லாரும் வித்தியாசப்படுதோம்? அவங்க செஞ்ச நினைனால. ஒரே வீட்டில் 5 பிள்ளைகள் இருந்தாலும் 5 ஒன்று போல இருக்குமா? குணத்தில் மாறுபாடு இருக்கும், செய்கையில் மாறுபாடு இருக்கும். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்படிப்பட்ட தம்பியா, அந்த மாதிரி அக்காவுக்கு இப்படி ஒரு தங்கச்சி எல்லாம் கேட்பாங்கல்ல, அது அப்படித்தான். 5 வரலும் ஒன்று போல் இருக்கா? அம்மா பேர் என்னம்மா? அந்த அம்மாவுக்கு ஒரு கரவொலி கொடுக்கும். 5 வரலும் ஒன்று போல் இருக்கா? அது மாதிரி எல்லாரும் ஒன்று போல். அவர் என்னவோ எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுத்தாரு. சரி சரி, அதற்கு அடுத்தாற் போல் போற்றி பகரோடையில் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வாசித்து வீட்டில் போய் பாருங்கள். சரிதானா? சரி, சித்தாந்தம் உயிர்களை எத்தனையாக பிரிக்குது? எத்தனை வகையா? சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். என்ன வித்தியாசம்? சகலர்னா 3 மலம், ஆணவம் கன்மம் மாயை உடைய சகலமும் உடையவர்கள். பிரளயாகலர்னா ஆணவமும், ரெண்டாவது என்னது? ஆணவமும். விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலம் உண்டா? உண்டா கிடையாதா? அப்போ ஆன்சர் என்ன எழுதிங்க எல்லாரும்? ஆமாம். எப்படி எழுதுனீங்க? சரியாக எழுதிட்டீங்களா தப்பாக எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த மாதம் பேப்பர் வந்துருங்களா? வித்தியாச்சு நான் சொல்ல மாட்டோம்ல. என்ன எழுதுனவங்க தானே சொல்லணும். அப்போ நான் தப்பா திருத்திட்டேனா? அது தெரியாதா? ரீகன்சிடர். அந்த கேள்வியை நல்லா வாசிச்சிங்களா? புரிஞ்சிங்களா? சரி எழுதுனவங்களும் இருக்காங்க, தவறு எழுதுனவங்களும் இருக்காங்க. எது சரின்னு எனக்கு தெரியாதுப்பா. ஒரு வாரத்தில் பார்த்து ஆமாம் ஆமாம், எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருந்தனால இன்னைக்கு வரையில் கொண்டாந்துருக்க முடியும். இன்னும் பெண்டிங் இருக்குல்ல.
சரி. கண்ணு கருப்பு சரி இருக்குன்னு வெங்கடேஷ்